ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து அன்எம்ப்ளாய்டு அலவன்ஸ், அதாவது வேலையில்லா பட்டதாரிகள், நீங்கள் 10th ஃபெயிலு, 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த அன்எம்ப்ளாய்டு அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவித்தொகையை வாங்க முடியும். வேலையில்லா பட்டதாரிக்கான உதவித்தொகை. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய தகவல்கள் பார்த்துட்டோம். இப்போது யாருக்கு எவ்வளோ தொகை வழங்கப்படுகிறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இப்போ புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் அறிக்கையில் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2500 ரூபாயாகவும், பட்டப்படிப்பு முடித்தவங்களுக்கு 4000 ரூபாயும் உதவித்தொகை வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அது ரிலேட்டடாக எந்த ஒரு ஜீவோவும் பாஸ் பண்ணலை. நம்ம அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இதுக்கான பதில் மட்டும் இல்லை, எந்த திட்டத்தை பற்றி நம்ம கேட்டாலும் ஆலோசனை நடந்துகிட்ருக்கு, விரைவிலேயே நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் பதவியேற்ற அன்றைக்கே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி அவருடைய எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவர் கொடுத்த கடைசி ஸ்பீச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே வந்து பண்ணலை. அண்ட் எது கேட்டாலுமே நம்மளுக்கு ரிப்ளை எல்லாமே ட்விட்டரில் தான், அதாவது எக்ஸ் தளத்தில் தான் வரும். அந்த மாதிரி தான் ஒரு ட்வீட் தான் போட்டு விடுவார். மற்றபடி எதுவுமே வந்து அவர் இது வரைக்கும் பண்ணலை. மேபி அனுபவம் இல்லை, இனிமேல் வந்து கற்றுக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளும் பயணிப்போம். ஸோ என்னென்னா, ஆலோசனை நடந்துகிட்ருக்கு, இன்னும் வரல. அப்போ 2500 4000 அதெல்லாம் வந்து இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ நிறைய மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணுங்கள், இதுக்கான கடைசி தேதி இதுதான் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நாகப்பட்டினம், விழுப்புரம், சேலம், இந்த கடலூர், இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஈவன் மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த மாதத்தில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மார்ச் 31 2026 எலிஜிபிலிட்டியாக இருக்காங்களா, அந்த க்ரைட்டீரியாவில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து நம்ம டேரெக்டாகவும் போயிட்டு கலெக்டரேட் ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் கூட வந்து ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி போஸ்ட்டில் கூட அனுப்பிச்சி விடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக கிடச்சிட்ருக்கு, இப்போ இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில விவரங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். இது கூடவே சேர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கான தொகையையும் நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து இந்த வீடியோடைய முக்கியமான பார்ட்டு. ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இப்போ டேட் கொடுத்துருக்காங்க அதுதான் சொல்லி பார்த்துருந்தோம். அப்ளை பண்ணி நம்ம செலக்ட் ஆகிட்டால் நம்மளுக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், 10ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சிருக்காங்க, SSLC ஃபெயில் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 10th எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் கிளியர் பண்ண முடியாமல் போயிருக்கோம். ஆனாலும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கார்டு போட்டு ஒரு 5 வருஷம் ஆயிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அரசாங்கம் வழங்குகிற அந்த தொகை வந்து மாதம் 200 ரூபா. தொகையெல்லாம் பார்க்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மாதம் 200 ரூபா. 10th ஃபெயிலுனா மாதம் 200 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12 24, அப்போ 2400 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் வருஷத்துக்கு. மாதம் 200 ரூபா போடுவாங்க. சரி, ஒருவேளை 10வது வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, SSLC பாஸு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற தொகை எவ்வளோன்னா 300 ரூபா. ஒரு 100 ரூபா அதிகம். ஒரு மாதத்துக்கு 300 ரூபா, 12 மாதத்துக்கு 3600 ரூபா. அடுத்தது 12ஆம் வகுப்பு இல்லைனா டிப்ளமோ ஏதோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்கீங்க, 12th பாஸோ இல்லை டிப்ளமோவோ, நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்க, இல்லை டிப்ளமோ இல்லை பாலிடெக்னிக் ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 100 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. அதாவது மாதம் 400 ரூபா. சரிங்களா? மாதம் 400 ரூபா, 4800 ரூபா கிடைக்கும் வருஷத்துக்கு. அடுத்தது பட்டதாரிகள், கிராஜுவேட்ஸ், ஓகேங்களா? 10th ஃபெயிலு, 10th பாஸு, 12th முடித்தவங்க இல்லை டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க பட்டதாரிகளாக இருக்காங்க. இப்போ 4வது பட்டதாரிகள், கிராஜுவேட்ஸ், எந்த டிகிரியாக இருந்தாலும் BA, BCom, BSc இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 600 ரூபா கிடைக்கும். சரிங்களா? மாதம் 600 ரூபா. ஸோ மாதம் 600 ரூபானா 7200 ரூபா வருஷத்துக்கு கிடைக்கும். இதுலேயே ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக, இது உதவித்தொகை கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து BA முடிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, டாக்டர் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் வந்து டிகிரி முடித்தவங்கன்னு கிடையாது, அவங்களாம் ப்ரொஃபஷ்னல். ஸோ அவங்களுக்கு வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் BA முடிச்சுட்டு பல பேர் இங்கே வேலை இல்லாமல் இருக்கான். அவனுக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வாங்குறது கூட தகுதி இல்லை.
ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து கம்மி தாங்க. ஒரு மாதத்துக்கு ரூ. 200, ரூ. 300, ரூ. 400, ரூ. 600 இதெல்லாம் வந்து எப்படி வந்து பத்தும்? இதெல்லாம் நான் மாதத்துக்குலாம் தரல. இது எதுக்காக இதை தராங்க அப்படின்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம கையில் ஒரு பைசா கூட வருமானம் இல்லாமல் இருக்கிறப்ப அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க, நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்தா என்னால் முடிஞ்சது ரூ. 200 வச்சுக்கோ, ரூ. 300 வச்சுக்கோ, ரூ. 400 வச்சுக்கோ, ரூ. 600 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தராங்கன்னா, அது வந்து எதுக்குன்னா, நீங்கள் வேலை தேடுறதுக்கான ஒரு சின்ன சப்போர்ட்டு. இதை வச்சு நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸு கட்டலாம். சரிங்களா? மாதம் ரூ. 600 வருது. எப்படி பார்த்தாலும் ஒரு எக்ஸாமோட ஃபீஸ் வந்து ரூ. 600 தான் இருக்கும். இல்லை பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா ஒரு ரூ. 600 ரூ. 700, சில எக்ஸாமுக்கு வந்து ஒரு ரூ. 1000 இருக்கும். அவ்வளோதான், அதுக்கு மேலாம் போகாது. ஸோ இந்த மாதிரி அந்த தொகையை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம். இல்லைனா இன்டர்வியூக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேலை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து வாங்க முடியுமோ அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு பண தேவை இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் தராங்க. ஆனால் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அரசாங்கமே இதில் ஒரு மிகப்பெரிய தொகையை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவங்களுக்கான தொகையை இப்போ நம்ம பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகள், அதாவது 10th ஃபெயிலோ இல்லை பாஸோ, அவங்களுக்கு வந்து எவ்வளோனா ரூ. 1000. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10th பாஸ் ஆகிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் ரூ. 1000 அவங்களுக்கு ஊக்கத்தொகை. ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக இருந்து 12th பாஸ் டிப்ளமோ அப்படின்னா ரூ. 1100. மாற்றுத்திறனாளிகள் பட்டதாரிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ரூ. 1500. ஸோ மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மாதம் ரூ. 1500 வரைக்கும் தராங்க. அதுவும் அவங்களுக்கு எந்த வருமான வரம்பும் கிடையாது. மற்றவங்களுக்குலாம் வருமான வரம்பு இருக்குது. 72,000க்குள்ளே வந்து இருக்கணும். அதனால் உங்கள் ஊரில், உங்கள் தெருவில் யாராவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாணவிகள் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, அவங்க முடிச்சு 1 வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல, அப்போவே வந்து அவங்க இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. யாராவது ஒருத்தவங்களுக்காவது இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவி அவங்க லைஃப்பையே டோட்டலாக மாற்றி கொடுக்கும். அதனால் ஷேர் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. சரி, ஓகே. இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லா விவரத்தையும் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இது வந்து லேடிஸ்க்கும் அப்ளிகபிளாக. கண்டிப்பாங்க. நீங்கள் மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் 2 பாலர்களுக்குமே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், அதாவது வேலையில்லா பட்டதாரி உதவித்தொகை வாங்க முடியும். அதிகபட்சமாக இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, இதுக்கு உங்களது வந்து அப்ரூவ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. எத்தனை வருஷத்துக்கு இந்த தொகை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதிகபட்சமாக ஒரு 3 வருஷங்களுக்கு உங்களுக்கு இந்த காசு மாதம் மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக வந்துடும். ஒருவேளை இந்த 3 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு அரசு வேலையோ இல்லை ப்ரைவேட் வேலையோ கிடச்சிருச்சுன்னா, நீங்களே முன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணி இந்த உதவித்தொகையை ஸ்டாப் பண்ணிடணும். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கவரி போட்டு கொடுத்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் வசூல் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து நான் 2021 வந்து கார்டெல்லாம் போட்டேன், எனக்கு வந்து கிடைக்குமா, நான் ரினிவல் பண்ணலாம் மறந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம வேலை தேடும் இளைஞர்கள் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெனிவல் கண்டிப்பாக கம்பல்சரி. வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் வைக்கணும், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வருஷம் வந்து அந்த அமௌண்ட்டு வரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து அதை தகவலை தெரிவிக்கணும் அந்த ஆஃபீஸ்க்கு போய்ட்டு. இன்னும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி வைப்போம். அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.